குடும்பஸ்தன். மூவியோட ஸ்டார்டிங்ல மணிகண்டனும் ஹீரோயினும் அவங்களோட ஃபேமிலி எதிர்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாளே மணிகண்டனுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகுது. அந்த நேரத்தில் அவருக்கு வேலையும் கையை விட்டு போகுது. இதுக்கு அடுத்து நடக்கப்படுற சம்பவங்களா காமெடி கலந்து சொல்லியிருக்கிற படம் தான் குடும்பஸ்தன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. நிறைய இடங்களை நம்மள ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கே காமெடியா தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கங்க சின்ன சின்ன காமெடிஸோட ஸ்டார்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃபோட அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் பட்டாசா வெடிக்கும். சீனா நான் ஸ்டாப்பா காமெடிஸா கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஆஃப்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்லயுமே இந்த படத்துல காமெடிஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவுக்கு இருக்காது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போவாங்க. மறுபடியும் கிளைமேக்ஸுமே காமெடியா தான் முடியும். ஓவராலா பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த குடும்பஸ்தன். மணிகண்டன் பெர்ஃபார்மன்ஸ் செம. ஹீரோயின் அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வந்தவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. முக்கியமா குரு சோமசுந்தரமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. குரு சோமசுந்தரம் மணிகண்டன் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் வேற லெவல் ஃபன்னா இருக்கும். ஃபேமிலி மூவினாலே வழக்கமா எல்லா படத்துலயும் செட்டா போட்டு விட்டுருவாங்க. ஆனா இந்த குடும்பஸ்தன்ல செட்லாம் கிடையாது. ஃபுல்லாவே லைவ் லொகேஷன் தான். ஸோ மூவி பார்க்க ரொம்ப ரியலா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல லைட்டா ஒரு 6 to 7 மினிட்ஸ் மட்டும் ட்ரிம் பண்ணிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி ஒரு நீட்டான ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த குடும்பஸ்தன். கண்டிப்பா இந்த படம் எல்லா டைப் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட பார்க்க ஒரு ஒர்த்தான மூவி. மிஸ் பண்ணாதீங்க.